ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம். சரிங்களா? முருங்கைக்காய் எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துருக்கேங்க. 2 சின்ன ஒரு வெங்காயம் வந்து சின்ன சைஸ் வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். நான் அடுப்பத்தை வச்சிட்டேன், பாத்திரமாக வச்சிட்டேங்க, சட்டி வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. அடுப்பு லோவில் வச்சுருந்தாங்க, லோ ஃப்ளேம். ஸ்லோவாக இருந்தது, இப்போ ஹை பண்ணிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதில் இது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். நம்ம ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க, இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க போட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க. பச்சை மணம் மாறட்டங்க. நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் ஊற்றிக்கலாம். தக்காளி வதங்கட்டங்க. அதுக்குள்ளேயும் நம்ம இந்த தேங்காய்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு துண்டு பட்டை நான் உடச்சி வச்சுருக்கேங்க. பட்டையை ஒரு துண்டு பட்டை இதில் போட்டுக்கலாம். ஒரு துண்டு தாங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. அப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காயிலேருந்து இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த விதைங்களை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காய் விதை எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? இதை நம்ம அரைச்சிட்டு வரலாம். ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இதையும் பார்த்துக்கலாங்க மசாலாலாம். இப்போ இதை தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடிங்க. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிக்கிட்டோம். இந்த மசாலா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம முருங்கைக்காவை போட்டுடலாம். இந்த முருங்கைக்காயில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு இது ஒரு கொதி வரட்டுங்க. பார்க்கலாம். மூடி போட்டு வச்சிடும். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. தேங்காய், வேர்க்கடலை, பட்டை, ஏலக்காய், இல்லைங்களா? இது இருக்கட்டும். இப்போ நம்ம முருங்கைக்காயை பார்த்துடுவோம். இதில் இன்னும் நம்ம உப்பு போடலைங்க. இந்த பச்சை மணலாம் போய் நல்லா ஒரு கொதி வருதுங்க. சூப்பராக. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுடலாம். அந்த காய்க்கு இந்த கிரேவிக்கு எல்லாம் சரியாக இருக்குங்க. அப்புறமா பார்த்துட்டு இன்னும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த கிரேவிலேயே நம்ம அரைச்சி வச்ச தேங்காயெலாம் ஊற்றிடலாங்க. மிக்ஸி அலசி அந்த தண்ணியும் ஊற்றிடுவாங்க. ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு 2 கொதி வரட்டுங்க. மூடி வச்சிடலாம்.
பார்த்துக்கலாங்க. சூப்பராக கொச்சிடுதுங்க. நல்லா கம்மன்னு வாசனை வருது. முருங்காது பச்சை வாசனைலாம் போயிடுதுங்க. நான் வந்து கிராம் கணக்கில் 300 கிராம் எடுத்துருக்கேங்க. நம்ம ஊர்லலாம் நிறைய பேருக்கு மரங்க இருக்கிறதுனால நீட்டாக இருந்தால் ஒரு 3 முருங்கை எடுத்துக்கோங்க, பெருசாக. சரிங்களா? எடுத்து பண்ணால் சரியாக இருக்குங்க. இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க புரியும். இப்போ இதில் நம்ம பாதி லெமன் விட்டுடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெலாம் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதில் ஒரு பாதி லெமன் விட்டுக்குங்க. அப்படி உங்களுக்கு புளி சேர்க்கணுன்னா நம்ம முருங்கைக்கெல்லாம் போட்டு ஒரு கொதி வருது பார்த்திங்களா, அப்போவே ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி போடணுன்னா, இல்லைன்னா லெமன் போட்டுருங்க. லெமன் போடணும் லாஸ்ட்டில் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதாங்க. உப்பு கரெக்டாக இருக்குங்க. நான் பார்த்துட்டேன். நான் உப்பு கம்மியாக தான் போடுவேன். திடீர்னு பசங்க சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடுவாங்க இங்கே, அதனாலங்க தாங்க. நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். முருங்காவும் நல்லா வெந்துடுத்து, நல்லா கொதி வந்துடுத்து, லெமனும் போட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம செஞ்ச முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுதுங்க. ரொம்ப சூப்பராக மணமாக இருக்குது. சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். கிரேவியை முருங்கைக்காய் சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம சாதத்துக்கு வெள்ளை சாதம் போட்டு சூடாக இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது மேலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். ஆஹா, தேவாமிர்தமாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.